வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசிக்காரர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். இன்று எல்லாரும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசப் போகிறோம். அது என்னன்னா, செல்வ செழிப்பு எப்படி வரும், எப்படி நம்ம வாழ்க்கை நிலையாகும் என்பதுதான். ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலை வேறுபடும், ஜாதகம் வேறுபடும், நேரம் வேறுபடும். ஆனாலும் சில பொதுவான விஷயங்கள் எல்லாருக்கும் வேலை செய்யும். மிதுன ராசிக்காரர்கள் பற்றி சொன்னா, கடந்த சில வருடங்களாக வருமானத்தில் ஏற்ற தாழ்வு இருந்திருக்கும். பணம் வந்தாலும் மனசுக்குள் ஒரு பயம் இருக்கும், கடன் சுமை இருக்கும். ஆனா இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது, வளர்ச்சி வரக்கூடிய காலம். இது வேலை மாற்றம் பற்றி யோசிக்கிறவர்கள் இருந்தா உடனே மாற்றம் செய்யாதீங்க. இப்போ இருக்கும் இடத்திலேயே அமைதியாக இருங்கள். பதவி உயர்வு வாய்ப்புகள் வரும். உங்களோட பெரிய பலம் பேசும் திறமை. அதனால் நிறைய படிங்க, அறிவை அதிகப்படுத்துங்க. சரியான வார்த்தைகள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகள் மற்றும் தொடர்புகள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வளர்ச்சி பெரும்பாலும் அதன் மூலம்தான் வரும். சனி கர்மஸ்தானத்தில் இருப்பதால் வேலை விஷயத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி மட்டும் குறையக்கூடாது. ஒரே இடத்தில் இருந்து கொண்டே இருக்காதீங்க. வெளிநடப்பு அனுபவம் அதிகப்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதே நேரத்தில் தானம் மிகவும் முக்கியம். குறிப்பாக அன்னதானம் பெரிய பலன் தரும். சிவன் கோயில்களுக்கு போய் அன்னதானம் செய்யலாம், அல்லது அங்கு சேவை செய்யலாம். அதுவே பெரிய புண்ணியம். விஷ்ணு கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். ஏதாவது சிறிய பொருள் கொடுத்து வழிபடுவது நல்லது. செழிப்புக்காக மகாலட்சுமி வழிபாடு மிகவும் அவசியம். சந்தோஷமான மனநிலையில்தான் லட்சுமி வருவார். எதிர்மறை எண்ணம் இருந்தால் செழிப்பு நிலைக்காது. குரு பகவானின் அருள் மிகவும் முக்கியம். அதற்காக தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது ஆலங்குடி சென்று வழிபடலாம். கல்விக்காக கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், புத்தகம் மாதிரி உதவி செய்யுங்கள். இது பெரிய பரிகாரம். பிரச்சனை இருந்தால் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் முடித்து விட்டுதான் வர வேண்டும். அதன் பிறகுதான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடாது. முடிவில் சொல்லப்போனா, செழிப்பு வரணும்னா முயற்சி, ஒழுக்கம், நல்ல எண்ணம், தானம், வழிபாடு, இந்த 4 விஷயமும் சமநிலையா இருக்கணும். இதை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும். நன்றி நண்பர்களே.